அப்படின்னு யோசிச்சுட்டு போய் திறந்தா குபு குபுன்னு அஞ்சு பேரோ 4 பேர் வந்தாங்க தானே, 5 பேர் வந்து நிக்கிறாங்க. எனக்கு நான் செம்ம பயம் ஆயிடுச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு எனக்கு ஹிந்தியும் தெரியல ஒன்றும் தெரியாம நான் அப்புறம் எப்படியோ வந்து பைசான்றாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கதவு திறந்து இங்க வரைக்கும் வந்துட்டாங்க உள்ளவருக்கு. நான் வந்துட்டு பகர் சலம் அப்படிங்கிற ஏதோ அப்படி சொல்லிட்டு அதுக்கும் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரவங்க பின்னாடி வீட்டுக்கார பொண்ணு எல்லாம் வந்து அப்புறம் இங்கிலீஷ் அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ சமாளிச்சு கோல்டு ரிங் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பார்த்தா அந்த பொண்ணு இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு, அவர் சண்டே தான் வீட்டில் இருப்பாரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுங்காப்புல சொல்லி அனுப்பிச்சு விட்டுருச்சு. நல்லதுடா சாமி, இனி வரமாட்டாங்கன்னு நினைச்சா கரெக்டா சண்டே வந்துட்டாங்க. பாத்தியா எவ்வளவு டாக்டிஸா வந்துட்டு குழந்தை இருக்குதா கல்யாணம் நடக்குதா அப்படிங்கறது எல்லா எல்லா வீதியிலயும் சுத்தி வந்துட்டு அப்சர்வ் பண்றாங்க. வெளியில துணி காயறது பக்கத்து ஆக்சுவலா வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட கேட்டோம் எப்படி வந்து இங்க குழந்தை இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சிருக்கோம். இது இல்லாம நம்ம வந்து வெளியூர் தானே, எப்படி உங்களுக்கு இங்க குழந்தை இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வெளியே வந்து தம்பி துணியை காய போட்டுருந்துருக்குறோம், அதை வச்சு கண்டுபிடிச்சாங்களாமா. பின்னாடி வீட்டுல ஒரு நாள் போயிட்டு வந்துருக்காங்க, இங்க மறுபடியும் உங்ககிட்ட ஒரு நாள் வந்து பண்ணிக்கிறாங்க. 500 ரூபா கொடுத்தா 500 ரூபாயெல்லாம் வந்துட்டு ஆகாது, நீ 500 ரூபாய் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போய் செலவு பண்ணு அப்படின்னு வந்துட்டு சாவம் வேற கொடுக்குறாங்க. கடைசியில வந்துட்டு பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க தான் வந்துட்டு எங்க பையன் கல்யாணத்துல நாங்க 21,000 ரூபாய் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னமோ பகல் கொள்ளை மாதிரி தெரியுது. நம்ம பக்கத்து ஆக்சுவலா நாங்க இருக்கிறது வந்து எங்க பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்க ஓனரோட ரிலேட்டிவ் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து இப்போதான் கல்யாணம் நடந்துச்சு, ஏப்ரல் மாசமா. எப்போ கல்யாணம் ஆச்சு, நான் கரெக்டாக நான் ஊருக்கு போனது ஆச்சுல்ல, அப்போ வந்து அவங்க கிட்ட 21,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லணும் அப்படிங்கறது இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து தெளிவா அவங்கவுங்க வந்துட்டு இப்ப வேலை வாங்குறது முதல் கொண்டு வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போலீஸா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஒரு தனிப்பட்ட மனுஷனா வந்துட்டு பார்க்காம வேலையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. சின்ன சின்ன கடைகள்ல இந்த மாதிரி இடத்துலையும் கூட வந்துட்டு உங்களுக்கு வேலைகளும் கொடுக்குறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி இதுல கொஞ்சம் டீசெண்டா இதாக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே மக்கள் சைடுல இருந்து கிடைக்கிறது இல்லை. நான் வந்து என்ன நினைச்சேன் தெரியுமா, அன்னைக்கு சரி ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தா போயிடுவாங்க, நம்ம ஊர்லலாம் வந்து வாங்க தானே செய்கிறாங்க, இருந்தாலும் வந்து ஒரு என்ன சொல்றது சரி கொடுத்தா போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் யோசிச்சு கொடுத்ததுக்கு 50 ரூபாய் வேண்டாம் 5,000 வேணும் 5,000 வேணும். நாங்கள் அன்னைக்கு என்ன 5,000 ரூபா ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்புறம் வந்துட்டு போயிட்டு சண்டே வரும்போது உங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, அப்போ வந்து என்னது நல்லா கோல்டெல்லாம் போட்டிருக்கிறீங்கல்ல, கோல்டு ரிங்கு கொடுக்க சொல்லுங்க அப்படி சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க.